உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் சார் ஒரு லேடி நம்மகிட்ட எப்படி தண்ணி காட்டுறா பாத்தீங்களா சார்? நைட்டு முழுதும் தேடி எங்கேயும் கிடைக்கல. இந்த ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலு, லாட்ஜு, லேடிஸ் ஹாஸ்டல்னு எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. எங்கேயும் அவ இல்ல, எங்கேயும் கிடைக்கல. ஒருவேளை இங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்து அவங்க பாதுகாப்புல இருக்காளோ என்னமோ சார். நீ சொல்றது வேலிட் பாயிண்ட் தான். அந்த அங்கிலே நம்ம விசாரிச்சு பார்க்கணும். சார் நாம அவளை இங்க கொண்டு வந்ததே தப்பு சார். அங்கேயே அவளை என்கவுண்டர் பண்ணிருக்கணும் சார். சரி விடியா, இந்த ஊர் போலீஸ் ஹெல்ப்போட அவளை கண்டுபிடிச்சு எப்படியும் போட்டு தள்ளிடலாம். ஓகே சார். ஹலோ ஹலோ சார், ஐ எம் இன்ஸ்பெக்டர் சரவணவேல். ஐ எம் கிஷோர், பெங்களூர் பென்னர்கட்டா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். உட்காருங்க. சாரி சார், ஒரு கேஸ் விஷயமா வெளியில போயிருந்தேன், அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எஸ்ஐ போன்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லுங்க சார், என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? சார், நாங்க ஒரு லேடி அக்யூஸ்ட ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கிறதுக்காக ஜெயில இருந்து இங்க கொண்டு வந்தோம். வந்த இடத்துல அவ எப்படி எங்களை ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்டா. அவ எஸ்கேப் ஆனது இந்த ஏரியால தான் சார். அப்படியா? அவளுக்கு அடிபட்டு உடம்புலாம் காயம் இருந்ததுனால ட்ரீட்மெண்ட் எடுக்க சான்ஸ் இருக்குன்னு இந்த ஏரியால இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேடி பார்த்துட்டோம். நைட்டு முழுக்க ஹோட்டல், லாட்ஜ், லேடிஸ் ஹாஸ்டல்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். அவ எங்கேயுமே கிடைக்கல. இனிமே நாங்க தனியா தேடி பார்க்கறது சரி வராதுன்னு நினைச்சு தமிழ்நாடு போலீஸ் ஹெல்ப் கேட்கலான்னு உங்களை பார்க்க வந்தோம் சார். ஆல்ரெடி ஹையர் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இருந்தாலும் லோக்கல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க ஹெல்ப் கேட்கலான்னு உங்களை பார்க்க வந்தோம் சார். சார், அந்த அக்யூஸ்ட் பேர் என்ன? சார், அவ பேர் கீதா. நேற்று நைட்டு தான் எஸ்கேப் ஆகி போயிட்டா. இதுல அந்த அக்யூஸ்ட பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் போட்டோவும் இருக்கு. சார், நாங்க இந்த ஏரியால நல்லா சர்ச் பண்ணியும் அவ கிடைக்கலனா இங்க அவளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்து அவங்க பாதுகாப்புல கூட அவ இருக்கலான்னு எங்களுக்கு டவுட் இருக்கு சார். அந்த ஆங்கிலையும் நீங்க தேடி பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்க சார், நீங்க சொன்ன ஆங்கிலையும் நாங்க தேடி பார்க்கறோம். சார், கமிஷனர் தான் ஃபோன் பண்றாரு. இதுல எல்லா டீட்டெயிலும் இருக்குல்ல. உங்க கான்டாக்ட் நம்பரை ரைட்டர்ட்ட கொடுத்துருப்போங்க. நாங்க தேடி பார்த்து அக்யூஸ்ட் பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். ஹலோ சார். என்னங்க உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க. இல்ல, உள்ள வரணுமான்னு யோசிக்கிறேன். ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு உள்ள வரணுமான்னு கேக்குறீங்க? வீட்டில் தான் ஆர்கியூ பண்ணீங்க, இங்க வந்துட்டு திரும்ப அதே கேக்குறீங்க. நீங்க ஸ்டேஷன் வரதுக்கு ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு புரியல. சார், நான் தீபா இல்லல்ல. அவங்க ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. அதான் உள்ள வர கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏங்க, இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சரவணன் என்னோட ஃப்ரெண்டு தாங்க. அவர் ஃப்ரெண்ட்லியா தாங்க என்கொயரி பண்ணுவார். அவர் உங்களை என்கொயரி பண்றப்ப எனக்கு என்ன பண்ணவங்க எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க. அங்கேயே நான் மயங்கிட்டேன். அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் தான் எழுந்தேன். இதை மட்டும் நீங்க சொல்லுங்க, மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன். சரி சார், நான் உங்களை நம்பி தான் வரப்போறேன். ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்க பாத்துக்கோங்க. சரி, நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா இல்லையான்னு பாத்துட்டு வாங்க, நான் வரேன். சரி, நான் பார்க்குறேன்.
அம்மா நல்லா இருக்காங்களா கார்த்தி? இப்போ ஓகே தான் சார். ஓகே வாங்க. சார் வந்துட்டாங்க. ம். உட்காருங்க. தீபா, இன்னும் கூட என்னால நம்ப முடியல. நீங்க தான் தீபாவா? இல்ல உங்க பேரை சொல்லிட்டு வேற யாராவது என் கண் முன்னாடி உட்காந்துருக்காங்களான்னு தெரியல. நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, ரியாவை சுட்டது யாரு, ரம்யாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். கேளுங்க சார். ரம்யாவும் ரியாவும் உங்களை கடத்திட்டு போனாங்கல்ல? ஆமா. அவங்க உங்களை நேரா அந்த மலைப்பகுதிக்கு தான் கடத்திட்டு போனாங்களா? ஆ, சார் அவங்க 2 பேரும் என்ன கார்ல கடத்திட்டு போறப்பவே அவங்க என் முகத்துல மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. நான் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் ஆயிட்டேன். அப்புறம் கண் முழிச்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதுக்கிடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். என்ன சொல்றீங்க தீபா? அப்போ ரியா எப்படி செத்தான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். அப்போ ரம்யாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். அது சரி, உங்க மோதிரம் எப்படி அந்த மலைப்பகுதியில கடந்தது? ஆ, தெரியல சார். ஆ, நான் மயக்கத்துல இருக்கும்போது அவங்க என் விரல்ல இருந்து கழட்டி இருக்கலாம். என்ன எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. ரியா மலையில செத்து கிடந்தாங்க. ரம்யாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீங்க மயக்கமாயிட்டீங்க. உங்க மோதிரம் மலைப்பகுதியில கீழே கிடந்தது. எல்லாம் ஒண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி துண்டு துண்டா தெரியுது. சார் இதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் மயக்கத்துல இருந்ததுனால எனக்கு நிறைய விஷயம் தெரியல. நீங்க கண்டுபிடிச்சு சொன்னாதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். சரி, நீங்க மயங்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்தா உங்க புடவை மட்டும் எப்படி அந்த பள்ளத்துல இருந்து கிடைச்சது? ஆ, சார் அந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியல சார். நானும் உங்களை மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இதையும் நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு சொல்லணும். என்ன கார்த்தி, இவங்களை விசாரிச்சா இந்த கேஸ்ல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும்னு பார்த்தா குழப்பம்தான் அதிகமாகுது. விட தெரியாத கேள்விகளோட லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. தீபா, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. கார்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சா? ஆமா சார், அவங்க எனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க. கார்லயே வச்சு கொடுத்தாங்க. அதனால தான் எனக்கு எதுவுமே தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.